வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு முதல் பகுதி இயக்க விதிகள். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயக்கம். இயக்கம் அதை பத்தின கருத்துக்கள், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வகுப்புகள்ல நம்ம இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகள், அதாவது நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், வளைவு இயக்கம், இதை பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இயக்கத்தினுடைய கூறுகள், அதாவது இடப்பெயர்ச்சி, திசை வேகம் மற்றும் முடுக்கம், இதை பத்தியும் இதுக்கு முந்தின வகுப்புகள்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது இயக்கம் அப்படின்னா என்ன, இயக்கத்திற்கான காரணங்கள், அதை பத்தி எல்லாம் நம்ம இதுல பார்க்க போறோம். இப்போ ஃபேன் ஆன் பண்ணல அப்படின்னா அது வந்து ஓய்வு நிலையில இருக்கும். இப்போ ஃபேன் ஆன் பண்ணோம்னா அது வந்து இயக்க நிலைக்கு மாறும். இப்போ ஒரு பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாற்றுவது எது, அதே மாதிரி ஒரு பொருள் இயக்கத்திலிருந்து ஓய்வு நிலைக்கு மாற்றுவது எது, ஒரு பொருள் வேகமா அதாவது இயக்க நிலையில இருக்கிறப்போ, இப்போ ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஃபேன் சுத்திட்டு இருக்கப்போ அந்த ஃபேனோட வேகத்தை குறைக்கிறதுக்கு இல்ல ஃபேனோட வேகத்தை அதிகரிப்பதற்கு என்ன தேவைப்படுது, அதே மாதிரி ஒருவோட நகர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொருளோட திசை, அந்த திசையை மாற்றுவது, அது வந்து எப்படி மாத்துறாங்க அப்படிங்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு விசை. இப்போ ஃபேன் ஓடுறப்போ ஃபேன் ரெகுலேட்டர் வச்சு நம்ம அதோட வேகத்தை குறைக்கலாம் இல்லை அதிகரிக்கலாம், அதுதான் விசைன்னு சொல்றது. அதே மாதிரி விசை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா தள்ளுதல் இல்லைன்னா இழுத்தல் அப்படிங்கிறது தான் பொருள். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா சைக்கிள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குன்னா அதை வந்து இயக்க நிலைக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணுவோம், சைக்கிள் லாக் ஓபன் பண்ணி நம்ம தள்ளணும். அப்படி தள்ளுனாதான் அது வந்து இயக்க நிலைக்கு மாறும். இதுதான் தள்ளுதல், இல்லைன்னா இழுத்தல், இல்லைன்னா மாற்றுதல். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசை தேவைப்படுகிறது. இப்போ இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஓய்வு நிலையில உள்ள ஒரு பொருளை இயக்க நிலைக்கு அல்லது இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு, இதுக்கு பண்றதுக்கு நமக்கு விசை தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் திசை வேகத்தை அதிகரிக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா குறைக்கிறதுக்கு, இல்ல அதனோட திசையினை மாற்றி அமைக்கிறதுக்கு விசை என்பது தேவைப்படுகிறது. இதை வந்து அறிவியல் பூர்வமாக விசை அதனுடைய இயக்க விதிகளை பத்தி விளக்குனது சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் தான் விளக்குனது. அவர் வந்து 3 இயக்க விதிகள் மூலமா விளக்கி சொல்றாரு. இந்த விதிகள் மூலமா ஒரு பொருளோட இயக்கத்தினை தெளிவா புரிந்து கொள்வதுடன் அந்த இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையினுடைய மதிப்பு, அந்த விசையினுடைய மதிப்பை நம்ம முன்கூட்டியே நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூட்டனுடைய இயக்க விதிகள். அப்ப நியூட்டனுடைய இயக்க விதிகளுக்கு முன்னாடி விசை மற்றும் இயக்கம், அதை பத்தி பல்வேறு விதமான கருத்துக்களும் இருந்தன. அதை பத்தி எல்லாம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போறது இயக்கம் மற்றும் விசை பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம நியூட்டனின் மூன்று இயக்க விதிகள், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போற கருத்து இயந்திரவியல். இயந்திரவியல் அப்படின்னா என்னன்னா விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் பாடம் இயந்திரவியல் ஆகும். அதாவது ஒரு விசை செலுத்துறதுனால அந்த பொருள் மீது என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கறத பத்தி படிக்கிறது தான் இயந்திரவியல். இது வந்து 2 பிரிவுகளா பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து நிலையியல், இன்னொன்று இயங்கியல். நிலையியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிலையான ஒரு பொருள் மீது, இப்ப நிலையான ஒரு பொருள் மீது விசை செலுத்துறதுனால என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறது தான் நிலையியல். இயங்கியல் அப்படின்னா இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் மீது விசை ஏற்படுத்தும் விளைவுகள் பற்றி அறிவது இயங்கியல். இதுல 2 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து இயக்கவியல், இன்னொன்னு வந்து இயக்க விசையியல். அதாவது இயக்கத்துல இருக்கிற ஒரு பொருள் மீது விசை செலுத்தப்படும் போது அதனுடைய விசையை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டும் கருத்தில் கொண்டு அதனை விளக்குவது இயக்கவியல் எனப்படும். இயக்க விசையியல் அப்படின்னா பொருளினுடைய இயக்கத்தையும் அதற்கான விசைக்கான அதற்கு காரணமாய் இருந்த விசை பற்றியும் விளக்குவது. அதாவது விசை மற்றும் இயக்கம் இரண்டை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல் ஆகும்.
அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா அதாவது விசை மற்றும் இயக்கம் அதை பத்தின நிலவி வந்த கருத்துக்கள். இதுல பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர். அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையான தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும். அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பொருள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து இயற்கையாக தாமாகவே தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்துடும். அதுக்கு எதுவும் புறவிசை எதுவும் தேவையில்லை. இப்ப ஏதாவது மரம் வந்து இருக்கு அப்படின்னா, மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்குன்னா அது வந்து காத்து அடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஆடும். அந்த ஆடுறதுங்கிறது தான் இயக்கம். இப்ப காத்து நின்று போச்சு அப்படின்னா அது மறுபடியும் இயற்கையாகவே தானாகவே அதோட ஓய்வு நிலைக்கு வந்து திரும்பிடும். அதுக்கு வந்து புறவிசை எதுவும் தேவையில்லை. ஓய்வு நிலைக்கு திருப்புவதற்கு புறவிசை எதுவும் தேவையில்லை. அவ்வாறான இயக்கம் என்னன்னா இயற்கையான இயக்கம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விசை சார்பற்ற இயக்கம், விசையை சார்ந்து அந்த இயக்கம் இருப்பதில்லை. அடுத்தது அவ்வாறு இல்லாமல் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அந்த நிகழ்வு அவ்வகையான இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபேன் ஓடிட்டு இருக்கப்போ அதை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், நீங்க இதை வந்து ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். இது ரெண்டுல ஏதாவது ஒரு விசை அதுக்கு தரணும். அது தந்தாதான் ஃபேன் வந்து உங்களுக்கு ஓய்வு நிலைக்கு திரும்பும். அதுதான் விசை சார்பு இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல வந்து இரு வேறு நிறை கொண்ட பொருள்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இரு வேறு நிறை கொண்ட பொருள்கள், அதாவது ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு கல் இருக்கு. இப்ப பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், கல் பேப்பர் வந்து வெயிட் கம்மியா இருக்கும், கல் வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். இதுல இப்போ ஒரு உயரத்துல இருந்து, ஒரு உயரமான இடத்துல இருந்து உங்களுக்கு பேப்பர் கல் இரண்டையும் நீங்க கீழே தூக்கி போட்டீங்கன்னா என்ன ஆகும், எது முதல்ல கீழே வரும், கல் தான் கீழே வரும். ஏன் அப்படின்னா கல்லோட வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு, பேப்பரோட வெயிட் கம்மியா இருக்கு. இப்ப பேப்பர் வந்து கீழே வர்றதுக்கு தாமதமாகும். அதுதான் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் கலிலியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிலைமம் மற்றும் இயக்கம் அதை பத்தி கருத்துக்கள் சொல்றாரு. முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இயற்கையில் உள்ள புவிசார் பொருள்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இப்போ புவியை சார்ந்து என்னென்ன பொருள்கள் இருக்கோ அந்த எல்லா பொருள்களுமே, புவியை சார்ந்து இருக்கிற பொருள்கள் எல்லாமே அதோட தத்தமது இயல்பான ஓய்வு நிலையிலோ, இப்ப அது ஓய்வு நிலையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஓய்வு நிலையிலே இருக்கும், இல்ல இயக்க நிலையில இருக்கு அப்படின்னா இயக்க நிலையிலே தொடர்ந்து இருக்கும். அடுத்து இரண்டாவது பாயிண்ட், புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருள்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும். அதாவது புறவிசை அப்படின்னு ஏதாவது ஒரு விசை செயல்பட்டா மட்டும்தான் அது வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறும். புறவிசை எதுவும் செயல்படாத வரை அது வந்து இதுக்கு முன்னாடி ஓய்வு நிலையில இருந்துச்சுன்னா ஓய்வு நிலையில தான் இருக்கும், இல்ல இயக்க நிலையில இருந்ததுன்னா இயக்க நிலையிலேயே தான் இருக்கும். புறவிசை செயல்பட்டா மட்டும்தான் அதனுடைய நிலை மாறும் அப்படின்னு சொல்லி. அடுத்த மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொருளின் மீது விசையின் தாக்கம் இருக்கும் போது தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் மீது விசையின் தாக்கம் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து என்ன பண்ணுது, தம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க இயலும் அப்படின்னா அதுக்கு பேரு நிலைமம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருள்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.